ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உயர்கல்வித்துறையில் ஒரு முக்கிய நிகழ்வாக டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக டிஎன் செட் நடைபெற உள்ளதாகவும் செய்தி வந்துள்ளது. செட்டு முதலில் வரும் எனவும் அதன் தொடர்ச்சியாக டிஆர்பி வரும் எனவும் பல பேர் எதிர்பார்த்த நிலையில் டிஆர்பிக்கு பிறகுதான் செட் வரும் அப்படின்னு இந்த செய்தி மூலம் தெரியுது. இந்த செட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு டிஆர்பியில் வாய்ப்பு கிடைக்குமா? அது ரெண்டுமே அறிவிப்பு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், டிஆர்பி மற்றும் செட்டு. இப்போ டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் சில நாட்களில் 1-2 நாட்களில் செட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி செட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் நம்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருப்பாங்க எலிஜிபிலிட்டி என்றைக்கு வரலையும் இருக்கணும், அந்த நாளுக்கு முன்னாடி எலிஜிபிளாக இருக்கணும். இப்போது இதுவரை எந்த எலிஜிபிலிட்டியும் இல்லாதவங்களுக்கு இனிமேல் செட்டு தேர்வு எழுதி இதுக்குள்ளே போக முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி உடனே டிஆர்பி நடந்தால். இப்போது செட்டு வந்ததும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். செட்டும் ரொம்ப காலம் கழிந்து தான் வருது. இப்போ செட்டு தேர்வு குறிப்பிட்ட தேதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது இப்போது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கான தேதி மாற்றி வைப்பாங்க. மாற்றி வச்சா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பெரிய மாற்றம் இல்லாத இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏற்கனவே நிறைய பேர் முடிச்சிட்ருக்குறாங்க, அது ஒன்று. இப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மியாக தான் பார்க்கப்படுது. ஓகே சார். சார், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு டிஆர்பி வருது. இந்த டிஆர்பி செட்டு தேர்வுக்கு பிறகு வந்தால் இன்னும் சில ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அது செட்டு தேர்வும் அடிக்கடி நடத்தணும், நெட்டு தேர்வு அடிக்கடி நடக்குது, வருடத்துக்கு 2 முறை நடக்குது. அதில் பாஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால் எலிஜிபிலிட்டிக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலைக்கு தான் இங்கே பிரச்சனை. வேலைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வருடம் டிஆர்பி வரணும். வருடம் வந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் முடிக்கிறாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இங்கே பேச்சு இருக்காது, பிரச்சனை இருக்காது. இப்போது ஏற்கனவே எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த முறை டிஆர்பி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்னா ஒரு 60,000 70,000 பேர் ரேஞ்சு பெருசாக இருக்குது. குறைஞ்சது 60,000 பேராவது அப்ளை பண்ணுவாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களே 38,000 பேர்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணாத இருந்தாங்க. இப்போ எல்லாமே இப்போ அப்ளை பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது 38,000 எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். இப்போ கிட்டத்தட்ட 60,000-70,000 பேர் இருக்கலாம். இன்னமும் நீங்கள் செட்டு முடித்து புதுசாக வரவங்களுக்கு இல்லை வாய்ப்பு கொடுக்கணுன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகும். இப்போ ஏற்கனவே இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். புதுசாக செட்டு முடிச்சுட்டு வருபவர்களுக்கு பணி அனுபவமே இருக்காது. அனுபவம் இருந்தாலும் அந்த டிஆர்பி இந்த தேர்வில் எடுத்துக்கல. பணி அனுபவத்தை கருத்தில் கொள்ளாமல் நடக்கும் இந்த டிஆர்பி சரியாக இருக்குமா? அது இப்போது புதுசாக செட்டு முடிச்சுட்டு வரவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அது விட்டுடலாம். பணி அனுபவம்ன்றது எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த நோட்டிஃபிகேஷன் ஜிஓ வரும்போதே சொல்லியிருக்கிறோம், பணி அனுபவம் இருக்கக்கூடாது அப்படின்றது நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பணி அனுபவன்றது எந்த விதத்துலையும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லேயும் பாடம் நடத்துகிறத தவிர மற்ற எல்லா வேலைகளை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பணி அனுபவம் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதில் பணி அனுபவன்றது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா நிறையா போட்டு கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆசிரியர் பணின்றது போட்டு கொடுக்குற பணியாக தான் சில இடங்களில் அயோக்கியர்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்குது. ஆசிரியர்கள் செய்யலை இந்த வேலையை, ஆசிரியர்கள் செய்ய மாட்டார்கள். ஆசிரியர்களை விட்டுடுங்க, ஆசிரியர்கள் தனி. ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே போட்டி போடுறதுக்கு இல்லை, ஆசிரியர்கள் நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க. வேறு வேலையை பார்த்துட்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் இருந்து போயிட்டாங்க. அப்போ இந்த பணி அனுபவமே இல்லாத இருந்தால் கௌரவமாக வெளியில் வேலை செஞ்சுட்டு வேறு ஏதாவது பிழைப்புக்காக வேறு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பணி கிடைக்கும் போது இங்கே வரலாம். இதுக்காக பணி அனுபவத்துக்காக குத்தடிமைகளாக இருந்தவர்கள் நிறைய பேர் 20 வருஷம் 23 வருஷத்துக்கு மேலே குத்தடிமைகளாக இருந்தவர்கள் நிறைய பேர். பணி கிடைக்கும் அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் நிறைய பேர். இப்போ அவங்கெல்லாம் இனிமேல் வரவங்க கௌரவமாக இருக்கலாம். அதனால் பணி அனுபவம் எடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளோ நாள் டிஆர்பி வரலன்னு இருந்த ஆசிரியர்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆசிரியர்களுடைய வேலை படிக்கிறது. ஆசிரியர்கள் படிப்பார்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களுக்கு. இப்போ அயோக்கியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னையிலேருந்து புரோக்கர் வீட்டு வாசலில் தான் படுத்துனுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் புரோக்கர்கள் வீட்டு வாசலில் தான் இருப்பாங்க.
அங்கே தான் இருப்பாங்க. வேறு இந்த ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ரிசல்ட் வர வரையும் அவர்களுடைய பணி வந்து புரோக்கர் வீட்டு வாசலில் இருக்கிறது தான். வேறு எந்த பணியும் அவர்களுக்கு கிடையாது. இது வந்து உதாரணங்கள்லாம் இருக்குது. அதனால் அவர்கள் அதில் செய்கிறாங்க. அதில் அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி தான் முன்னாடி நடந்திருக்கு. அப்படி நடந்தால் ஆசிரியர்கள் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. புரியுது? ஆசிரியர்கள் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆசிரியர்கள் மேலே குறை சொல்ல முடியாது. ஆசிரியர்கள் அந்த மாதிரிலாம் புரோக்கரை தேடி போகிறதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. வேலை வேணாம்லாம் சொல்லிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நேர்மையாக இருந்தால் வரவங்களும் இருக்கிறாங்க. பட் அயோக்கியர்களோட வேலை அப்படி தான். அப்படி இருந்துட்டும் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் அது நடக்கலாம். ஓகே சார். சார், இந்த டிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரையில் நிறைய தேர்வர்களுக்கு அதிருப்தி இருக்குது. அது என்னன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்வில் வேற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணப்பட்டது. இப்போ வந்து தமிழ் மற்றும் பொது அறிவு சார்ந்த கேள்விகள் 50 மதிப்பெண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25 மதிப்பெண்களுக்கு ஜிகே வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொது தமிழ்ன்றது அது வேறு இருக்கட்டும், தப்பு இல்லை. பொது அறிவுன்றது இங்கே எப்படி தேவை, எப்படி படிக்க முடியுன்றது தெரியல. ஏன்னா சிலபஸ் ஹெவியாக இருந்ததுன்னா திருப்பி அதுக்கு படிக்கிறதா இல்லை சப்ஜெக்ட்ஸுக்கு படிக்கிறதான்றது பார்க்கணும். சப்ஜெக்ட்ஸே ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா இது நெட்டு சிலபஸ். இது நெட்டு சிலபஸ்ன்றது கொஞ்சம் கடினமானது தான். அதிகமாக சிலபஸ் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் படிக்கணும். நெட்டு சிலபஸ்லேருந்து எந்த மாற்றமும் கிடையாது இந்த சிலபஸ். அதனால் சிலபஸ் எப்போ வெளியிடுவாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது நெட்டு சிலபஸ்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, 2 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டாங்க அந்த ஜியோவில். அதனால் அதில் எந்த இதுவும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது அறிவு இதில் 25 மார்க்ஸு, அதை பற்றி தான் விவாதிக்கணும். மற்றபடி 25 ஆண்டுகளுக்கு முந்தைய எக்ஸாம் இப்படி இருந்தது, இப்போ எக்ஸாம் தப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை. 100 வருஷத்துக்கு முந்தி வேறு மாதிரி இருந்திருக்கலாம், 1000 வருஷத்துக்கு முந்தி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கி இவ்வளோ 25 ஆண்டுகள் கழித்து இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டுதோறும் நடக்கணுன்றது தான் என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஓகே சார். சார், நீங்கள் இந்த தேர்வு முறையில் ஏதாவது பிரச்சனையை பார்க்குறீங்களா? நாங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே அந்த ஜியோ வரும்போதே சொல்லியிருந்தோம். எங்களுக்கு என்னென்னா பேப்பர் திருத்துறது, கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எப்போ சரியாகணும், இதை பேசிகிட்டு தான் இருக்கணும். இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழி ஒன்று தான். ஆண்டுதோறும் டிஆர்பி நடத்தி தரமான ஆசிரியர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீரும். இது கல்வி தரத்தை குறித்த பிரச்சனை இது. அதனால் இந்த பிரச்சனை, எங்கள் பிரச்சனை வந்து ஆண்டுதோறும் டிஆர்பி நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். இல்லாட்டி இது தீராது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்ததுன்னா அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிட்டு போக வேண்டியது தான். இது தரமான கல்வி கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது தேர்வு பேட்டர்னை பற்றியோ கடினமாக வைக்கிறத பற்றியோ பிரச்சனை இல்லை, ஆனால் வருடம் டிஆர்பி நடத்தணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கடினமான முறைகளில் தான் பின்பற்றி தேர்வு எடுக்கணும், அதுவும் வருடம் எடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே சார், நன்றி சார். நன்றி.